தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்காக விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கு பதிலளிக்க வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். தினமும் போன் மூலம் மாவட்ட நிர்வாகிகளிடம் கட்சி நடவடிக்கைகள் குறித்து பேசி வருகிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கரூர் சம்பவத்திலிருந்து வெளிவர முடியாமல் விஜய் வேதனை அடைந்து வருவதாகவும் இந்த தகவல் கூறுகிறது. கரூர் மக்களை சந்தித்த பின் கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக விஜய் கூறியிருப்பதாகவும் அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கரூர் மக்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்கவும் நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். மக்களுக்கு இடையூறாக எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்? கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற சம்பவத்துக்கு பிறகாக தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுடன் நேரடியாகவே கட்சியுடைய தலைவர் விஜய் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாற்றி வருகிறார். அந்த நிலையில விஜய் மாவட்ட செயலாளர்களிடம் பேசும்போது என்னால் கரூர் சம்பவத்திலிருந்து இதுவரையில வெளியே வர முடியவில்லை, அதன் தாக்கம் என்னை ரொம்ப பாதித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கரூர் மக்களை சந்தித்திருப்பதால் அடுத்த கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கரூர் மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுங்கள். இனி வரும் காலங்களில் மக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் கட்சி சார்பில் நடத்தப்படாது. கட்சி சார்ந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் எதுவாக இருந்தாலும் நடத்தும் போது வழிகாட்டு நடைமுறைகள் படியே நடத்த வேண்டும். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் எதற்கும் பதிலளிக்காதீர்கள், அமைதியாக கடந்து செல்லுங்கள். இந்த நிகழ்விலிருந்து வெளிவருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள். விரைவில் மாவட்ட செயலாளரை சந்தித்து அவர்களிடம் இது குறித்தான கூட்டம் நடத்தி அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் ஆனந்த் மட்டுமே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பாளராக இருந்த நிலையில தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதால விஜய் நேரடியாகவே தினமுமே மாவட்ட செயலாளர்களுடன் பேசி வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்திற்கு பிறகாக 2 முறை இதுவரையில கட்சியுடைய தலைவர் விஜய் நேரடியாக மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே 20 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த தகவல்கள் அவ்வப்போது தொலைபேசி வாயிலாக தலைவர் மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.